Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா 2021 ல பெஸ்ட் கண்டென்ட் எது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வளவள கொலகொலன்னு வேற கண்டென்ட் பத்தி பேச போறதுல ஒரே கண்டென்ட் தான் நம்ம வந்து சொல்ல போறோம். அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டென்ட் எல்லாம் கொடுத்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் பெரிய ரீச் கிடையாது. கடைசியா அவங்க வந்து எடுத்துக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான், இந்த கண்டென்ட் தான். என்ன கண்டென்ட் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து vlog பண்ண போறோம். vlog அப்படினா நம்ம வந்து ஒரு கடைக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருளை வந்து நீங்க அதோட விலை, அதோட ரிவ்யூ டோட்டலா நீங்க வந்து உங்களோட வீடியோல சொல்றீங்க. வீட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களோட வீடியோ பார்த்தாலே அவங்களுக்கு A to Z வந்து அந்த பொருளை பத்தி டீடைல் வந்து தெரியுது அப்படினா உங்க சேனல் தான் பெஸ்ட் சேனலா இருக்கும். சூப்பர் கண்டென்ட் அதுதான். என்னன்னா இதுல நீங்க வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் பிடிச்ச பொருளை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு நீங்க போக கூடாது. நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா அந்த ஆடியன்ஸ், அதாவது அந்த பொருட்கள் வந்து எவ்வளவு மக்களுக்கு தேவைப்படுது, எத்தனை பேர் அதை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கட்டாயமா யோசிக்கணும். நம்மளோட டே டு டே லைஃப், அதாவது டெய்லி லைஃபுக்கு என்ன மாதிரி பொருட்கள் வந்து தேவைப்படுதோ அப்படிப்பட்ட கடைகளுக்கு நீங்க போய்கிட்டு அங்க இருக்கக்கூடியதை நீங்க விலைகளோட சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து காஸ்ட்லியான கடை அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா கூட மக்களுக்கு வந்து பிடிக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றது அப்படின்னா நீங்க வந்து ஒரு பேக் அந்த மாதிரி எல்லாம் ஒரு காமிக்கிறீங்கன்னா கூட அது வந்து பட்ஜெட்டுக்கு வந்து மக்கள் வந்து வாங்கக்கூடிய ஒரு ரேஞ்சில் இருக்கணும். எல்லா மக்களும் வாங்கக்கூடியதா இருக்கணும். ரொம்ப ஹை பிரைஸ்ல அப்படி சொன்னீங்கன்னா எல்லாரும் வாங்க முடியறதா இருக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலை குறைவான அதில் மாதிரி இருக்கக்கூடிய கடைகளுக்கு போனீங்கன்னா ரொம்ப வரவேற்பு இருக்குது உங்களோட வீடியோக்கு. அதுவும் நீங்கள் உங்களோட தம்ப்நெயில்ல அதோட விலை வந்து இவ்வளோதான் அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்களேன், விலை கம்மியாக கட்டாயமாக எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க அந்த பொருள் வாங்குறாங்களோ இல்லையா அது ரெண்டாவது விஷயமா இருந்தாலும் அந்த வீடியோவை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், நமக்குமே இருக்கும். ஓகே, விலை குறைவா, இந்த விலை குறைவில் இப்படி ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படும். ஸோ அப்படிப்பட்ட கடைகளுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு பொருட்களை நீங்கள் வந்து டோட்டலி A to Z உங்களோட சேனல் வந்து காமிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களோட ஃபேஸ் எல்லாம் நீங்க சேர்த்து கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸ்ல நல்லபடியாக அங்கே வந்து அந்த கடையை பற்றி நீங்கள் அப்படி காமிக்கணும். ரொம்ப சின்ன கடையாகவும் இருக்கக்கூடாது. நிறைய வெரைட்டி இருக்கக்கூடிய கடைகளுக்கு போயிட்டு அப்படி நீங்கள் வீடியோ எடுத்து போடணும். ஸோ அதுதான் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்க. அதாவது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே அந்த பொருளை வாங்குவாங்க அப்படின்னு கிடையாது. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படுது. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி வீடியோ போடும்போது திரும்ப பார்ப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து மற்ற கண்டென்ட் எல்லாம் போட்டு அவ்வளோதானே டெவலப்பே ஆகாது அப்படி கிடையாது. எல்லா கண்டென்ட்டுமே கட்டாயமாக ரீச் இருக்கும். எல்லாமே ஒரு சில மக்களுக்கு பிடிக்கும், அதாவது எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு கிடையாது. பட் வந்து பெரும்பாலும் நிறைய சதவீத மக்கள் வந்து விரும்பி பார்க்கக்கூடியது என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களுமே நிறைய பேர் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருந்து அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயம் நிறைய பேர் வந்து பார்ப்போம். அதாவது ஒரு கடைகளுக்கு போயிட்டு அந்த மாதிரி vlog வந்து எடுத்து போடுங்க. இது வந்து சூப்பராக இருக்கும். 2021 எல்லாம் இப்போவே அதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து வேற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தயவு செய்து தொடங்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு முழு மனசு அதில் 100% விருப்பம் இருந்தால் மட்டும்தான் வந்து தொடங்கணும். உங்களுக்கு வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி பண்ணினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ரீச் கிடைக்கும். இது வந்து வேணால் நீங்கள் வந்து தொடங்கி பாருங்கள். அதாவது புதுசாக சேனல் தொடங்குறவங்களா இருந்தாலும் சரி, 2வது 3வது சேனல் தொடங்குறவங்களா இருந்தாலும் இந்த கண்டென்ட் செலக்ட் பண்ணி பாருங்கள், கட்டாயம் ரீச் கிடைக்கும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.